எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் இன்னைக்கு என்னோட சேர்ந்து நீங்க பார்க்க போறீங்க. ஆஃப்டர்நூன் கண்டிப்பா செழியனை சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவராவது தூங்க வச்சிடுவேன். வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னா பிளே மேட்டை இந்த மாதிரி பெட்டு கீழே போட்டுருவேன். ஸோ அப்படி போடும்போது கொஞ்சம் சேஃபா இருக்கும். செழியன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு வரனால குப்புறக்க படுக்கிறதுலாம் ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த பிளே மேட் போடும்போது நம்ம கொஞ்சம் சேஃபா வெளியில வேலை பார்க்கலாம். மார்னிங்ல இருந்தே என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருந்தது. அதனால லஞ்சுக்கு எதுவும் பெருசா ப்ரிப்பேர் பண்ணல. டின்னருக்கு ஏதாவது நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிட்டான். ஸோ செழியனுக்கு மட்டும் லஞ்ச் செஞ்சு கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சாச்சு. பாத்திரம் நிறைய இருந்ததுனால அவன் தூங்கினதோட இதை நான் விளக்குனா மட்டும்தான். பார்ட் 1 வீடியோ நான் நினைச்சதை விட நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் வந்து கேமரா அண்ட் ட்ரைபாட் டீடைல்ஸும் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதையுமே இந்த வீடியோல நான் கவர் பண்ணிடுறேன். நியூ சப்ஸ்கிரைபரா நம்மளோட வீடியோவை இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்த்தாதான் உங்களுக்கு இந்த வீடியோட கண்டினியூஷன் தெரியும். பார்ட் 1ல நான் சொல்லியிருப்பேன், எனக்கு யூடியூப்ல வந்து சேலரி வந்துருச்சு 8,000 வந்து 10,000 தான். எனக்குன்னு இல்லை, எல்லா யூடியூப் கிரியேட்டருக்குமே ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து அவ்வளவுதான் வரும். இப்போ உங்க எல்லாரோட டவுட் என்னன்னா, செகண்ட் மந்த்ல என்ன சேலரி நான் வாங்கினேன் அப்படின்றது தான். நிறைய பேர் நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து செகண்ட் மந்த் சேலரி வந்து ஏர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ரியாலிட்டியா என்கிட்ட கேட்டீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து நடக்கவே இல்லை என்னோட லைஃப்ல. நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த $100 அடிக்கிறதுக்குள்ள எனக்கு நாக்கு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது. இது என்ன ப்ரியாரிட்டியில வந்து இந்த டாலர் கன்வெர்ட் ஆகுதுன்னு எனக்கு ஸ்டார்டிங் தெரியல. செகண்ட் மந்த்தும் இதே மாதிரி தான். நீங்க மினிமம் $100 அடிச்சாதான் சேலரியே வந்து கிரெடிட் ஆகுன்ற மாதிரி. ஸோ அப்ப நம்ம மந்த்லி நம்மளோட டார்கெட் வந்து $100 அடிக்கணும். $100 அடிச்சாதான் மினிமம் சேலரியா 8,500 வந்து நமக்கு கிடைக்கும். என்னால 30 நாளைக்குள்ள $100 அடிக்கவே முடியல. அதாவது செகண்ட் மந்த் எனக்கு சேலரியே வரல. ஃபர்ஸ்ட் மந்த் வந்ததோட அவ்வளவுதானே தவிர அகைன் நான் 2 மந்த்ஸ்க்காக ஒர்க் பண்ண இந்த $100 அடிக்கிறதுக்காக. நிறைய நாள் வந்து யூடியூப்ல இருக்கணும்னு நினைச்சதை விட நம்ம யூடியூப்ல இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு நினைச்ச நாள் தான் ரொம்ப அதிகம். நம்ம சைட்ல இருந்து மாங்குன்னு உழைப்ப மட்டுமே போட்டுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான பலன் பாத்தீங்கன்னா வெறும் 8,000 ரூபாய் வருது. அந்த 8,000 ரூபாயும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது. அப்படிங்கும்போது யார் இருப்பா சொல்லுங்க இந்த காலத்துல? அந்த டைம்ல எல்லாம் ஒரு கமெண்ட் வராதா, என்னடா இது இவ்ளோ உழைப்ப போட்டுட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு மாங்குன்னு எடுத்துட்டு இருக்கோம், ஒண்ணுமே பண்ணாதவங்களா நல்லா போயிட்டு இருக்காங்க, ஃபெமிலியரான ஃபேஸும் நம்மளோடது கிடையாது, என்னதான் பண்றதுன்ற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே ஆப்வியஸா தோணும் இல்லையா? அந்த மாதிரிதான் எனக்குமே தோணுச்சு. ஆனா நான் விட்டுட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, அந்த டைம் நான் பிரெக்னெண்டா இருந்து டெலிவரி டைம்ல இருந்தேன். சோ அதனால நான் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து என்னால வீடியோ போட முடியல அப்படின்ற ஒரு இது இருந்தது. இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு பிரெக்னன்சிலயும் போடுறேன்ல, ஆனா ஏன் எனக்கு வியூஸ் வரல அப்படின்ற இதுவும் இருந்தது. மைண்ட் அப்படியே ஒரு ஹாஸ்லேஷனா போயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு ஸ்டெடி மைண்டாவே இல்ல. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நானும் போயிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் நினைக்காத டைம் வந்து ஒரு 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரியாலிட்டியா இருக்கு, எங்க வீட்ல பெட் இப்படிதான் கலைஞ்சிருக்கும், உங்க வீட்லயும் அந்த மாதிரி தான் கலைஞ்சிருக்கு, எங்க வீட்ல சோஃபாங்களை இப்படிதான் நாங்க துணி போடுவோம், ஜென்ரலா நம்மளால வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது, ரியாலிட்டியா இருக்கு உங்களோடது, எந்த ஆர்டிபிஷியலும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சமா வந்து நமக்கு பூஸ்டப் ஏத்துற மாதிரி இருந்தது. அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் நியாசினமைட் வீடியோவும் அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹேர் ட்ரையரோட வீடியோவும் போட்டிருந்தேன். அது என்னைக்கே தெரியாம அது வந்து ஏதோ வந்து 40,000 வந்து வியூஸ் கிராஸ் ஆனனால என்னால வந்து தேர்ட் மந்த்ல வந்து சீக்கிரமா வந்து டாலர் வந்து 100 அடிக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் மந்த்ல நான் வாங்கினேன், செகண்ட் மந்த் வாங்கவே இல்லை. தேர்ட் மந்த்ல வந்து ஒரு 12,500 to 13,000 கிட்ட வந்தது, அவங்களோட டாக்ஸ் எல்லாம் புடிச்சது போக. ஆனா அதுக்காக நான் செலவிட்ட நாளும் எனக்கு அமௌண்ட் செலவானதும் வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு தான் போச்சே தவிர கம்மியா எதுவுமே ஆகல. பட் ஆனா ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது. யூடியூப்ல இருந்து வர ஆரம்பிக்குது, நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸா வந்து போட்டுட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து வருது, பட் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ரொம்ப ஓப்பனா சொன்னப்போனா எனக்கு இந்த மாதிரி கிரிஞ்சா வீடியோ போடுறது அந்த மாதிரி எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்குன்னு ஒரு வே இருக்கணும், அந்த வே வந்து ஈஸியா உங்க எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிதான் வந்து என்னால வந்து யோசிக்க முடியும், அப்படிதான் என்னால போடவும் முடியும் வீடியோஸ். ஸோ அப்படி இருக்கனாலதான் இன்னைக்கு உங்களோட நான் ஒரு வீடியோக்குமே நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்க மாதிரி நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் என்னோட ஸ்டேபிளான ஒரு சேலரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண்டா வாங்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு 20ல இருந்து 25 தான் வரும். அதுக்கு மேல வந்து ஒத்த பைசா எனக்கு வரவே வராது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னை விட அதிகமா தான் ஏர்ன் பண்ணுவீங்க. இதுல நான் உங்ககிட்ட மறைச்சு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்குன்னு நிறைய டார்கெட்ஸ் இருக்கு. இந்த அமௌண்ட் அடிக்கிறதுக்கே மந்த்லி கண்டிப்பா $100 அடிக்கணும். அந்த $100 அடிக்கணும்னா வியூஸ் நிறைய போகணும். கண்டினியூஸா ஒரு வாரம் வந்து போட்டுட்டே இருக்கும்போது வியூஸ் நல்லா கிடைக்கும். நடுவில் பாப்பாக்கு முடியலையோ இல்ல எனக்கு முடியலையோ ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துட்டு 3வது நாள் வீடியோ போகும்போது அப்படியே லேக் ஆயிடும். எனக்கு அங்கேயே கடுப்பாயிடும், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அந்த மாதிரி இருக்கும். யூடியூப்ல நான் மந்த்லி சேலரி அடிச்சதை விட பிரேக் எடுத்து சேலரி அடிச்சது தான் வந்து ரொம்ப அதிகம். அப்புறமும் ஏன் இதுல இருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியாம எனக்கு ஒரு நம்பிக்கை. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு ஹை ரீச்க்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம போடுவோம். பலன் தானா கிடைக்குன்ற மாரி தான் பிளைண்டா இது பின்னாடி நான் போயிட்டே இருக்கிறது. உங்கள்ல நெறைய பேருக்கு தெரியும். நான் எஸ்ஏ பிரைடல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே நல்லா ரீச் ஆச்சு. அண்ட் நெறைய வந்து எனக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைச்சுச்சு. ஃபீல்டுலயும் நான் ரொம்ப நாள் இருந்தேன். பட் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூனால என்னால வந்து அத வந்து கன்டின்யூ பண்ணவே முடியல. ஸோ அதனால வந்து நான் அதுல வந்து பிரேக் எடுத்துட்டேன்னு சொல்றத விட நான் குவிட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் அதுல இருந்து விலகிட்டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னால வந்து அம்மாவா ஸ்டுடியோவா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அம்மா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. ஸோ அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக நான் வந்து அதுல இருந்து வெளியில வர மாதிரி ஆயிடுச்சு. சிங்கிள் பொண்ணா இருந்து அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் வைஸ் வந்து ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஷேரிங்ன்ற ஒண்ணு வந்து இருக்கவே இருக்காதங்க. எவ்வளோ பேர் ஹெல்ப்புக்கு நமக்கு வந்தாலும் பிளட் ரிலேஷன்ல நீ கண்டிப்பா போட்டு தான் ஆகணும்னு சொல்ற உரிமை வந்து நம்ம கிட்ட வந்து கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஸோ அது வந்து சிங்கிள் பொண்ணா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து காலி ஃபினான்ஷியல் வைஸ். நம்ம வந்து பெரிய இடத்துல இருந்தா மட்டும்தான் ஃபினான்ஷியல் வைஸ் இருக்க முடியும். அப்படி வந்து எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இது தேவைப்பட்டுச்சு. மந்த் எண்டுல நானே எதிர்பார்க்காத போது எனக்கு வந்து இந்த யூடியூப்ல வந்து நான் $100 அடிச்சு எனக்கு மந்த் எண்ட் வந்து இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த டைம் வந்து எனக்கு இந்த யூடியூப் வந்து ரொம்ப வந்து எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனாலேயே வந்து எனக்கு இது ஒரு மாதிரி டச்டா இருக்கும். எனக்கு இதை விட்டு வெளியில போக மனசே வராது. அண்ட் இன்னொன்னு எங்க அம்மாக்கு நான் ஸ்டுடியோ ரன் பண்றதை விட இந்த யூடியூப்ல இருக்கிறது வந்து ரொம்ப, ஏன்னா என் பொண்ணு சூப்பரா பேசுறாள், என் பொண்ணு சூப்பரா பேசுறாள்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்க வீட்டுல எங்க அம்மாக்காக ஹோம் நர்ஸ் ஒருத்தவங்களை வச்சிருந்தேன். அவங்க கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அவ சூப்பரா பேசுவா, இந்த பட்டிமன்றத்துல வர பாரதி பாஸ்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு எவ்வளோ அருமையா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுல ஒரு பெருமை. ஸோ அவங்களுக்காகவாது நான் யூடியூப்ல இருக்கணும், கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் ரீச் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட 100 to 200% போடுறேன். நீ கொடுக்குற காசை கொடு, நான் உனக்காக ஃபுல் ஃபிளெஜ்டா நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து என்னோட ஃபுல் டைம் ஒர்க்கா நான் குழந்தையும் தாண்டி இந்த மாதிரி குழந்தைய தூங்க வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எடிட்டிங் வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து சிங்கிள் இதாக நான் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்காக அருண் சப்போர்ட் இல்லைனாலும் என்னால் பண்ணவே முடியாது. அருணுக்கு என்ன கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் இதில் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால தான் வந்து வீடியோ எடுக்கும்போது கூட என்னை காட்டிடாத, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யூடியூப்ல நிறைய ரெகக்னேஷன் வந்தாலும் அதை நீயே எடுத்துக்கோ, அதே மாதிரி அது உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் அருண் வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. எஸ்ஏ பிரைடல் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் லைஃப்ல எதுக்குமே எனக்கு புரியலையே. ஏன்னா நாங்கள் 2 பேருமே வந்து பிஸ்னஸ் மைண்டில் உள்ள பர்சன்ஸ் தான். 9 to 5 ஜாப் போகிற பர்சன்ஸ் 2 பேருமே கிடையாது. ஸோ ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தாட் வந்து 2 பேருக்குமே. அப்போதான் வந்து எஸ்ஏ கிளாத்திங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து ஒரு பெரிய ரிசர்ச்க்கு அப்புறமா தான் அது வந்து ஸ்டார்ட்டே ஆனோம். அதை பற்றின வீடியோ வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பற்றியும் கேட்குறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, எப்படி வந்து போயிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு டீலர்லாம் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி. அது இதுலயோட நான் கிளம்ஸ் பண்ண விரும்பல. அதை நான் தனி வீடியோவா கண்டிப்பா வந்து நான் அப்லோட் பண்றேன். அண்ட் லாஸ்ட் மந்தோட சேலரி என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. லாஸ்ட் மந்த் வந்து என்னால வந்து சரியா டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அதனால லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 15,800 தான் நான் வந்து சேலரியா வந்து ஏர்ன் பண்ணினேன். நிறைய பேர் வந்து கண்டிப்பா 25,000 to 30,000 இவங்க வாங்குவாங்க அப்படின்றதுலாம் தாண்டி நான் லாஸ்ட் மந்த் 16,000 கூட ஃபுல்லா எடுக்கல. இதுதான் வந்து உண்மை. இப்படிதான் எல்லா இன்ஃப்ளூயன்சர் கிரியேட்டர்ஸோட சேலரியுமே இருக்கும். யூடியூபோட அல்காரிதம் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா நீங்க கேட்ட அண்ட் நீங்க நான் பேசணும்னு நினைச்ச எல்லா டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ட் 1ல பார்த்துட்டு நிறைய பேர் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா சிஸ்டர், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்களுக்குமே ஜீரோ நாலேஜ், பட் ஆனால் எனக்கும் இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு கேட்டீங்க. ஸ்டார்ட் பண்றதுலாம் வந்து நிறைய வந்து சேனல்ஸ்ல எப்படி பண்ணணும்ன்றதுலாம் இருக்கும். அண்ட் நீங்க வந்து மணி மைண்டடா இல்லாம ஜாலியா போடணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கே இப்பவே உங்க லைஃப் ஸ்டைலை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். எங்க 2 பேருக்கும் அன்னைக்கு டின்னர் வெஜிடபிள் புலாவும் எக் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். சிம்பிள் அண்ட் ஈஸியா முடிஞ்சிடும். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் பண்ணியிருந்தேன். செடியனுக்கு வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சிருந்தேன். இந்த 2 காம்பினேஷன் வந்து செடியனுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்லாவே வந்து சாப்பிட்டுருவாங்க. ஸோ அது 2 வந்து செடியனுக்கு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உங்களோட நிறைய டவுட்ஸ் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்காக என்னென்ன நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு யூடியூபரா ஆக போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து முக்கியமா 2 விஷயம் இருக்கணும். ஒன்னு வந்து பேசிக்கான ஒரு ஃபோன் கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ட்ரைபாட் கண்டிப்பா இருக்கணும். ரிங் லைட் கூட நான் தேர்டா தான் சொல்லுவேன்.
ஏன்னா கிச்சன்ல இந்த மாதிரி குக்கிங் வீடியோ காட்டும்போது எல்லா இடத்துலயும் ரிங் லைட்ட வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி காட்டவே முடியாது. அது ரொம்ப டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் இவ்ளோ கிளாரிட்டியா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. சிம்பிள் டிப் தான். நம்மளோட மஞ்ச கலர் குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இருக்கும் தெரியுமா? அதுதான் வந்து கிச்சன்ல நான் டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப இங்க கூட பாருங்க என்னோட வாஷ் பேஷன் கிட்ட இருக்க லைட் வந்து பீஸ் போயிடுச்சு. ஸோ எரியல. என்கிட்ட அன்னைக்கு லைட்டிங் இல்ல. ஸோ நான் வந்து கிச்சன்ல அந்த எல்லோ கலர் லைட் மட்டும் தான். வீடியோ பண்ணும்போது நான் அந்த பல்ப் மட்டும் போட்டுப்பேன். ஸோ அது வந்து ரிங் லைட்ட விட சூப்பர் பவரா இருக்கும். அத தாண்டி ஒரு பிராண்ட் ஷூட் பண்ண போறேன் அப்டின்னா, கண்டிப்பா நான் ரிங் லைட் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட இருக்க ரிங் லைட் வந்து கொஞ்சம் பிரைஸியர் வைஸ் காஸ்ட்லி. ஏன்னா, அது ஸ்டுடியோல இருக்கும்போது ஸ்டுடியோ பர்ப்பஸ்க்காக வாங்குன ரிங் லைட். ஸோ அது பார்த்தீங்கன்னா, 12,000 to 15,000 ரேஞ்சஸ்ல வரும். பட் யூடியூப்காக வாங்கணும் அப்டின்னா, நெறைய ஆன்லைன்லயே வந்து ₹1000 1500 நல்ல குவாலிட்டிலயே வந்து ரிங் லைட்ஸ் வந்து கிடைக்குது. பட் நான் மோஸ்ட்லி ரிங் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா, செடின்னு வச்சுட்டு இருக்கனால, என்னால ட்ரைபாடே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யூஸ் பண்றதா இருக்கு. ஸோ இதுல வந்து ரிங் லைட்லாம் கண்டிப்பா என்னால வைக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 டீப் லைட் போட்டுப்பேன். அப்படி இல்லன்னா கிச்சனுக்குள்ள வந்து எல்லோ லைட் போட்டுப்பேன். ஸோ டிஃபால்ட்டா இது வச்சுட்டாலே இந்த கிளாரிட்டியே வந்து நல்லாவே கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ரிங் லைட் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ பட் ரிங் லைட்டோட லிங்க் வேணும்னா நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. பேசிக்கான ஒரு நைட் ஸ்கின் கேர், ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா வந்து இப்ப நம்ம 30 கிட்ட நெருங்குறனால ஒரு ஒரு சின்ன ஒரு கிரீம் மாதிரி போடுவேன். அது கொஞ்சம் மெடிகேட்டட் கிரீம் தான். வேணும்னா சொல்லுங்க நான் கமெண்ட்ஸ்ல சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப் பாம் மட்டும் போட்டாச்சு. ஸோ ட்ரைபாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து 2 ட்ரைபாட் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த குரோமாவோட இந்த ட்ரைபாட். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட்லாம் நம்ம பண்ணணும் அப்டின்னா, இது ஒரு பெஸ்ட் ட்ரைபாட் அப்டின்னு நான் சொல்லுவேன். இது வந்து எனக்கு அருண் வந்து கிஃப்ட்டா குடுத்தது. நம்ம என்ன இதுல வேணாலும் நம்ம 360 டிகிரிக்கு இத வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிங் லைட்டோட ஸ்டாண்டு. நான் ரிங் லைட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்தீங்கன்னா, என்னோட ஹைட் வரைக்கும் வரும். நான் சொன்னேன் இல்லையா, இது கொஞ்சம் பிரைசியர் வைஸ் காஸ்ட்லி அப்படின்றதுனால ரொம்பவே வந்து திக்கா அண்ட் வெயிட்டாவும் இருக்கும் கொஞ்சம். ஸோ இது வந்து என் ஹைட்டுக்கு இருக்கும் அப்படின்றதுனால, இந்த ஃபுல்லா எடுக்கணும் கிச்சனுக்குள்ள அப்படின்னா, அந்த டைம்ல வந்து குரோமாவோட அந்த ஹெட்ட எடுத்து இதுல அட்டாச் பண்ணி நான் வந்து வீடியோஸ் எடுத்துப்பேன். இது 2 மட்டும் தான் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசென்ட் டேஸ்ல தான் வந்து டெஸ்க்டாப் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வாங்கியிருந்தேன். அது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹99 ₹75 தான் வரும். ஆன்லைன்லயே நெறைய இருக்கு. ஸோ அது வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து க்ளோஸ் அப்ல காட்டுற ஷாட்க்கு வந்து பக்கத்திலேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டாண்டு. நல்ல ஒரு மல்டி யூஸா இருக்கும். இது 3 தான் நான் வீடியோக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டாண்டு. இதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆப்ல எடிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ல எடிட் பண்ணுவேன். ஒண்ணு வந்து இன்ஷாட், இன்னொன்னு வந்து விஎன் ஆப். இது 2 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. 2மே வந்து பெய்ட் ஃபீச்சர்ஸ் இல்லாம நான் பெய்ட் ஃபீச்சர்ஸ்ல தான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன்ல இருக்க பேசிக் மைக் தான் நான் வாய்ஸ் ஓவர் குடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வீடியோ எடுக்கிறதுல இருந்து வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் குடுக்குற வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா திங்ஸும். இந்த பார்ட் 2 வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லனா நீங்களே ரேண்டமா போடுங்கக்கா அப்படின்னாலும் ஓகே தான். வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் வீக்கும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேண்டமா ஏதாவது பேசுங்கக்கானாலும் தாராளமா பேசலாம். என்னன்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. அப்புறம் தம்ப்லைன் சொல்ல மறந்துட்டேன். தம்ப்லைன் மோஸ்ட்லி வந்து இன்ஷாட்ல தான் பண்ணுவேன். கேன்வா இருக்கும். பட் ரொம்ப ரேரா தான் வந்து கேன்வா வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுவுமே வந்து நான் பெய்ட்ல தான் இருக்கும். நான் எதுவுமே பே பண்ணிலாம் வாங்கிக்க மாட்டேன். எல்லாமே வந்து நான் பெய்ட்லயே நல்ல நல்ல ஃபீச்சர்ஸுமே இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். ஒரு தடவை நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. வில் சீ தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.